வணக்கம் நண்பர்களே. கம்போடியாவை ஆண்ட கிமர் மன்னர்களின் சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பாகம் 6 உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு ஒரு வித்தியாசமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க, இன்னைக்கு உங்களை ஒரு முக்கியமான கோவில், கிமர் சரித்திரத்தில் ஒரு முக்கியமான கோவிலுக்கு இணையத்தின் வழியாக விர்ச்சுவலா கூட்டிட்டு போக போறேன். அதாவது கம்போடியா அப்படின்னு உடனே நமக்கு எல்லாத்துக்குமே அங்கர் வாட் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான கோவில் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த அங்கர் வாட் கட்டப்படுவதற்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு முக்கியமான கோயில், அதாவது இந்த கோயில் கம்போடியாவை ஆண்ட கிமர் அரசர்கள் இந்தியாவில் தங்களுடைய வேர்களை கொண்டிருந்தார்கள். அதாவது இந்தியாவினுடைய வழித்தோன்றல்கள் தான் அவர்கள். அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு தமிழகத்தோடு இருந்த தொடர்பினை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் இந்த பதிவுல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த கோயிலுக்கு பேர் பாண்டேஸ்ரே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தோம்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பெண்களின் கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பெண்களுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு கூட இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு வரலாற்று தொடர்பே இருக்கு. பெண்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்கள குறிக்கக்கூடியது இளஞ்சிவப்பு வண்ணம், அதாவது பிங்க் வண்ணம். அதனாலேயே என்னமோ இந்த கோயில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கற்கள் கூட இளஞ்சிவப்பு வண்ணத்தாலான கற்களை கொண்டுதான் கட்டியிருக்காங்க. சரி, இந்த கோயில் பாத்தீங்கன்னாக்க நான் போன பதிவில் சொன்ன 5ஆம் ஜெயவர்மன் அப்படிங்கக்கூடிய மன்னனுடைய காலத்தில் கட்டப்பட்டது. ஆனா இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கோயில்கள் எல்லாத்தையுமே கட்டியது மன்னர்கள், அந்த அரசு ஆட்சி செய்த மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கான கோயிலா கட்டுவாங்க. ஆனா இந்த கோயில் தான் முதலில் ஒரு சாமானிய குடிமகனால் கட்டப்பட்டது. அதாவது ஒரு அரசனால் கட்டப்படாமல் ஒரு சாதாரண குடிமகனால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பதிவெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், பெரும்பாலான கிமர் மன்னர்களுடைய கோயில்கள் எல்லாமே மேருமலையை உருவகப்படுத்தக்கூடிய வண்ணத்துல ஒரு கோவில் மலையா தான் கட்டுவாங்க. அதாவது அடி பீடம் ஒரு மாடி உயரம் 2 மாடி உயரத்துக்கு ஒரு மலை மாதிரி அமைச்சு அதுக்கு மேல கட்டுவாங்க. ஆனா இந்த கோயில் நீங்க இந்த படத்துல பாக்குற மாதிரி தரைமட்டத்தில இருந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோயில். சரி, இந்த கோயிலை கட்டினது யாரு அப்படின்னா, நான் போன பதிவுல சொன்னேன், 5ஆம் ஜெயவர்மன் கிபி 968 அவங்க அப்பாவினுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வரும்போது வெறும் 10 வயசு பையன்தான். அதனால அவருக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டவர் யஜ்னவராக அப்படிங்கக்கூடியவர். அந்த யஜ்னவராக வேற யாரும் கிடையாது. அதாவது யசோதரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிமர் மன்னர்களுடைய பெருமை மிக்க தலைநகரத்தை அமைச்ச 1ஆம் யசோவர்மனுடைய கொள்ளுப்பேரன், இல்ல அவருடைய மூத்த மகனான 1ஆம் ஹர்ஷவர்மனுடைய பேரன் தான் யஜ்னவராக. இந்த யஜ்னவராகவும் அவருடைய இளைய சகோதரியான ஜாகவியும் பொதுமக்கள்கிட்ட இருந்து நிதி திரட்டி கட்டின கோயில் தான் இந்த பாண்டேஸ்ரே அப்படிங்கக்கூடிய கோயில். சரி, இந்த கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய மொத்த வடிவமைப்பு இந்த படத்துல உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த 1ஆம் நம்பர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த 1ஆம் எண் இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரத்தின் வழியா தான் நம்ம நுழைஞ்சு போகணும். நுழைஞ்சு அது வழியா வரும்போது இந்த 2ஆம் எண் இந்த பாதை பாத்தீங்கன்னாக்க ஊர்வலம் போகக்கூடியது, சாமி ஊர்வலம் போகக்கூடியது. இந்த எண் 3ன்னு இருக்கக்கூடிய இது 2 பக்கமும், இந்த இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி, இங்க மக்கள் அமர்ந்து அந்த ஊர்வலத்தை பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த 4ஆம் எண்ணுள்ள பகுதியில 2 நுழைவு வாயில்கள், அதாவது தெற்கு கோபுரம் வடக்கு கோபுரம் நுழைவாயில்கள். அந்த பக்கத்துலயும் நிறைய முக்கியமான சிற்பங்கள்லாம் இருக்கு. சோ இந்த வழியா நம்ம வந்தோம்னாக்க இங்க இந்த முதல் சுற்று பிரகாரம், அதுக்கப்புறம் உள்ள வரணும். இப்படி உள்ள வந்தோம்னா இந்த 10ஆம் எண் அப்படின்னு இருக்கக்கூடியது அகழி. அதாவது தஞ்சாவூர் கோயில்லாம் பாத்தீங்கன்னா அதை சுத்தி அகழி இருக்கும். அது போன்ற ஒரு அகழி போன்ற ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா தான் அந்த 2வது சுற்று இருக்கும். அந்த 2வது பிரகாரம் அது இந்த 14ஆம் எண் வழியா உள்ள நுழைஞ்சு வந்தீங்கன்னா 3வது பிரகாரத்துக்குள்ள வரலாம். இந்த 3வது பிரகாரத்துக்குள்ளதான் முக்கியமான கோயில் இருக்கும். இங்க இந்த 3 வட்டம் இருக்கு பாருங்க, 18ஆம் எண் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கதான் இந்த 3 கோவில்கள் முக்கியமான கோயில்கள் இருக்கும்.
அதுக்கு வெளியில இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த 16ஆம் எண்ணுல இருக்கிறது என்னன்னா நூலகங்கள், 2 லைப்ரரி இருந்திருக்கு. ஆக இந்த மாதிரி 3 சுற்றுச்சுவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் தான் இந்த கோயில். இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி கிழக்கு கோபுர வாசல் வழியா நீங்க நுழைஞ்ச உடனே இந்த இந்த சாமி ஊர்வலம் பார்க்கக்கூடிய இந்த பாதையில வருவோம். இதனுடைய 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாக்க மிக அழகா அந்த சிவப்பு வண்ண மணற்கற்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகள்ல இது நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி இங்கதான் அந்த மக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய, தரிசனத்தை பார்க்கக்கூடிய அந்த கேலரிஸ், பார்வையாளர்கள் மாடம் சொல்லலாம், அது இந்த சைட்ல இருக்கும். ஆக இங்க இருந்து நம்ம அப்படியே உள்ள கோயிலுக்கு உள்ள போனோம் அப்படின்னம்னா கோயிலினுடைய நுழைவாயில் வரும். அந்த கோயிலினுடைய நுழைவாயில், அதாவது இது உள்ள இருக்கக்கூடிய 2வது சுற்றுப்பகுதி. இது அதாவது 2வது பிரகாரம் சொன்ன இல்லையா, அந்த 2வது சுற்றுப்பகுதி தான் இப்ப நம்ம இந்த படத்துல பார்க்கக்கூடியது. இதுல இருந்து நம்ம தொடர்ந்து கோயிலுக்கு உள்ள அப்படியே நுழைஞ்சோம் அப்படின்னாக்க கோயிலினுடைய முழு வடிவமைப்பும் இங்க தெரியும். நான் முன்னமே சொன்ன மாதிரி ஆங்கர் வாட் உட்பட மற்ற கோவில்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த பாண்டேஸ்வரி அப்படிங்கக்கூடிய கோயில் மிக மிக சிறிய அளவுனே சொல்லலாம். மிக சாதாரணமாக சிறிய அளவுல கட்டப்பட்ட கோயில். இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேர் பாண்டேஸ்வரி அப்படின்னு சொன்னோம்னாலும் அந்த காலத்துல அதுக்கு பேர் ஈஸ்வரபுரம், அதாவது ஈஸ்வரபுரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னாக்க இந்த கோயில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலவர் சிவபெருமான். இந்த வெளி பிரகாரம் கிழக்கு கோபுரத்து வழியா நீங்க நுழையும் போதே அங்க அந்த ஒரு மிக அழகான சிற்பத்தை பார்க்கலாம். அது என்ன சிற்பம் அப்படின்னாக்க இந்திரன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான இந்திரன் அவருடைய ஐராவதம் என்ற யானையின் மேல உட்கார்ந்திருக்கக்கூடிய வகையிலான ஒரு சிலை மிக அழகாக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கும். அவரை மற்றவங்கெல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை நாம பார்க்க முடியும். அதாவது இந்த கோயில் முழுக்க முழுக்க சிவப்பு வண்ணத்தால் ஆன மணற்கற்களை கொண்டுதான் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கல்லுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, மரத்துல நம்ம எப்படி சிற்ப வேலைப்பாடுகளை செய்ய முடியுமோ அதே மாதிரி இந்த கல்லுல சிற்ப வேலைப்பாடுகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு நெகிழ்வு தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல். இந்த கோயிலுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னாக்குங்க, எல்லா பகுதியிலையும் சுற்றுச்சுவர்ல இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த பேனல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு இடத்துலயுமே அவ்வளவு சிற்பங்கள் இந்த கோயில்ல இருக்கும். அதாவது அந்த கிமர் கட்டிடக்கலையினுடைய ஒரு முக்கியமான சிற்ப வேலைப்பாடு அமையப்பெற்ற கோயில் அப்படின்னு இந்த கோயிலை சொல்லலாம். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடும் பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் மற்றும் இந்து சமயத்தோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பாவே இதுல அந்த சிற்பங்கள்லாம் இருக்கும். அந்த அவ்வளவு சிற்பங்கள் இருக்கிறதுனால இதுக்கு பேரே என்ன சொல்லுவாங்கன்னாக்க கிமர் கட்டிடக்கலையினுடைய மணிமகுடம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜுவல் ஆஃப் கிமர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு கோயில் இது. ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரு 3 சிற்பங்களை, அதாவது அந்த சுவர்கள்ல இருக்கக்கூடிய சிற்பங்களை காட்டியிருக்கேன். பல்வேறு வகையான தேவதைகள் இல்லைன்னா துவார பாலகர்கள், அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள், அவங்களுடைய அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்புகள், உடல் உறுப்புகள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். ஒரு சிற்பக்கலையினுடைய ஒரு உன்னதமான ஒரு இடம்னே சொல்லலாம். நீங்க உள்ள போகும்போது முக்கியமா இந்த மெயின் கோயிலுக்கு உள்ள போனீங்கன்னாக்க இந்த மாதிரி 3 கோயில்களை பார்க்கலாம். அதாவது வடக்குல இருந்து தெற்கா ஒரு சின்ன அளவுல தான் இருக்கும். அந்த அடி பீடம் ஒரு சின்ன அளவுல தான் இருக்கும். அதுல சின்ன சின்ன அளவுல 3 முக்கியமான கோயில்கள் இருக்கும். அதனுடைய வாசல் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். கிழக்கு பகுதியில அதனுடைய வாசல் படி இருக்கும். அதனால நம்ம கிழக்கு கோபுரத்துல இருந்து போகும்போது நேரா மூலஸ்தானத்தை அடைய முடியும். சரி, இந்த இடத்துல நீங்க இன்னொன்னு பார்க்கணும். இங்க 3 கோயில் இருக்கு. இங்க பக்கவாட்டுல இருக்கிறது என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். இதுதான் நான் முதல்ல சொன்னலையே 2 நூலகங்கள் இருக்குன்ட்டு, அந்த நூலகங்கள் தான் இது. இந்த கோயில்ல இந்த நடுநாயகமா இருக்கக்கூடிய கோயில்
சிவபெருமானுக்காக அமைக்கப்பட்ட கோயில். அதுல வந்துட்டு லிங்க வடிவில் சிவனுடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் வந்துட்டு விஷ்ணுவுக்காக அமைக்கப்பட்ட கோயில். அதே மாதிரி வந்துட்டு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் வந்துட்டு பிரம்மாவுக்காக அமைக்கப்பட்ட கோயில். அதனால வந்து மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான். சரி, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த முன்னாடி நுழைவு வாயில், அதாவது வந்து கிழக்கு கோபுரத்திலிருந்து வந்தீங்கன்னா வரக்கூடிய நுழைவு வாயில், அதை இந்த படத்துல நீங்க தெளிவாவே பார்க்கலாம். இந்த நுழைவு வாயில் வழியா உள்ள போய் தான் நம்ம அந்த சொன்னோம் இல்லையா, முக்கியமா அந்த நடுநாயகம் இருக்கக்கூடிய கோயில், இடது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கான கோயில்களை வந்துட்டு அடையலாம். சொன்ன மாதிரியே வந்து உள்ள பாத்தீங்கன்னாக்க சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு வந்துட்டு அந்த மேல இருக்கக்கூடிய லிங்கம் வந்து இல்ல, அடிபீடம் மட்டும்தான் நமக்கு பார்வைக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிற்பங்கள் இருக்கும் இல்லையா, கோயில்களுக்கு வெளியில அந்த நுழைவு பகுதியில என்ட்ரன்ஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா, அது போல பல்வேறு வகையான இது போன்ற காவலர்கள் போன்ற சிற்பங்களை வந்துட்டு நம்ம வந்து பல இடங்கள்லயும் இந்த கோயில்ல பார்க்க முடியும். சரி, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பக்கவாட்டுல இருக்கக்கூடிய நூலகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுதாங்க அது. இந்த 2 நூலகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள். இந்த சிற்பங்களுக்கு வந்து அதை விவரிக்கவே முடியாது, அந்த அளவுல நுணுக்கங்களோட இருக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட சிற்பங்களை மட்டும் உங்களுடைய பார்வைக்கு நான் கொடுக்குறேங்க. இந்த ஒரு சிற்பம் பார்த்தீங்கன்னாக்க கைலாய மலையில சிவபெருமான் பார்வதி தேவியோட உட்கார்ந்துருக்காரு. அந்த சமயத்துல என்ன பண்றாருனாக்க, இவர் வந்து இலங்கையை ஆண்ட ராவணன், 10 தலை 20 கரங்கள் அப்படி வந்துட்டு அந்த ராவணன் வந்துட்டு கைலாய மலைக்கு சிவபெருமானை பார்க்க வர்றாரு. வந்த உடனே அங்க வந்து காவல் பணியில இந்த மாதிரி குரங்கு முகத்தோடு இருக்கக்கூடியவங்க, அந்த காவலர்கள் வந்துட்டு அவர் உள்ள விடமாட்டேன்றாங்க. உள்ள விடமாட்டேன்னு உடனே அவருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருது. உடனே கைலாய மலை அப்படியே கையில தூக்கி உழுக்குறாரு. இங்க பாத்தீங்கன்னாக்க மத்தவங்க எல்லாம் பயத்துல தெரியும், பயந்துகிட்டு இருப்பாங்க. இங்க மேல இருக்கிற தேவர்கள்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க. கைலாய மலையில இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் வந்து பயந்துகிட்டு அப்படியே அதன் கண்கள்ல பாருங்க பீதி தெரிகிற மாதிரியே வடிவமைச்சிருப்பாங்க. இதை பார்த்த உடனே உமாதேவி வந்து சிவபெருமான்கிட்ட கேட்கிறாங்க, இவங்க பயத்தை போக்கி நீங்க திரும்ப வந்துட்டு சமநிலைக்கு கொண்டு வாங்க கைலாய மலை அப்படின்னு. உடனே சிவபெருமான் வந்து தன்னுடைய பாதத்தை வச்சு ராவணனை வந்துட்டு அழுத்துறாரு. அழுத்தின உடனே ராவணன் வந்து பூமிக்குள்ள போயிடுறான். பூமிக்குள்ள போன உடனே 1000 வருஷம் அங்கேயே அமுக்கி வச்சிடுறாரு. அங்க வந்து 1000 வருஷம் வந்து சிவபெருமான் வந்து நினைச்சு தவம் பண்ணி அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய வரத்தை பெற்றுதான் அவன் வெளியில வர்றான். அப்படி வெளியில வரும்போதுதான் சிவபெருமான் வந்து அவனுக்கு வந்துட்டு ஒரு வாளை பரிசா கொடுக்கிறாரு அப்படிங்கிற புராண கதை. அந்த ராமாயணத்தினுடைய அந்த புராண கதையே இங்க அவ்வளவு தத்ரூபமா சிற்பமா வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாங்க. சரி, அதே கோபுரத்துல அடுத்த பக்கம் போனோம் அப்படின்னாக்க, இங்க வந்து சிவனுடைய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க சிவனுடைய காதல் கதை வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது என்ன சிவனுடைய காதல் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்துட்டு இதுல வந்துட்டு இமயமலையில வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி பாக்குறாங்க. இங்க பார்வதி தேவி பார்த்த உடனே அவருடைய அழகுல மயங்கி அவருடைய கவனம் அவங்க மேல படணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு வகையான காரியங்களை வந்துட்டு அவங்க பண்றாங்க. ஆனா பாருங்க, சிவனுடைய தவமும் கலையில அவர் வந்துட்டு பார்வதி தேவி பார்க்கவும் இல்லை. அதனால பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னாக்க, காதலுக்கு கடவுளான நம்முடைய காமதேவனை கூப்பிட்டு எனக்கு நீ கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே வந்து காமதேவன் என்ன பண்றாருன்னா, அவர் கையில கரும்பு வில்லு இருக்கும் இல்லையா, அந்த கரும்பு வில்ல வந்து வச்சு மலர் அம்பு விடுறாரு. அந்த மலர் அம்பு வந்துட்டு சிவபெருமானுடைய இதயத்தை போய் குத்தி கிழிக்குது. அப்ப வந்துட்டு அவருடைய தவம் கலைஞ்சு அவர் வந்துட்டு கண் விழிச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே தவத்தை கலைச்சிட்டான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அவருடைய நெற்றிக்கண்ணை வச்சு காமதேவனை வந்து எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு. அப்படி எரிச்சு சாம்பலாக்கிட்டு அப்புறம்தான் வந்து உமாதேவியை பாக்குறாரு. உமாதேவி பார்த்த உடனே அவருடைய அழகுல மயங்கி அதுக்கப்புறம் அவர் மீது காதல் கொண்டு உமாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து உமாதேவியினுடைய வேண்டுகோளின்படி காமதேவனை மீண்டும் உயிர் தெழச் செய்கிறார். அப்படிங்கக்கூடிய அந்த கதையும் மிக நேர்த்தியாக இங்க வந்து செதுக்கப்பட்டிருக்கும். சரி, நம்ம அடுத்த லைப்ரரிக்கு போவோம். அடுத்த லைப்ரரிக்கு போனீங்கன்னாக்க அதனுடைய உச்சியில பாருங்க, இந்த கதை வந்து மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையாகும். அதாவது என்ன அப்படின்னாக்க, மகாபாரதத்துல வந்து கௌரவர்கள்ட்ட இருந்து பாண்டவர்கள் வந்து
நாட்டை பாதியை பிரிச்சு போறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான நகரத்தை அமைச்சிக்கிறதுக்காக போகும்போது காண்டவம் அப்படிங்கக்கூடிய ஒரு கடுமையான வனப்பகுதியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வனத்துல பாத்தீங்கன்னாக்க நாகர்கள் வந்துட்டு ஏற்கனவே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாகங்களை வந்துட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் வந்துட்டு அக்னி தேவனை கூப்பிட்டு அந்த வனத்தை எரிக்கும்படியா சொல்றாங்க. அந்த வனத்தை எரிக்கிறதுனால அந்த வனத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள், குறிப்பா நாகங்கள்லாம் வந்துட்டு கதறிக்கிட்டு வெளியில ஓடுதுங்க. அப்படி ஓடும்போது அந்த நாகங்களுடைய அரசனான தக்ஷகன் வந்து இந்திரன்ட்ட வந்துட்டு தனக்கு உதவி பண்ண சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கும்போது இந்திரன் மலைக்கான கடவுள் இல்லையா, அதனால வந்து இந்திரன் வந்துட்டு மலையை பொழிஞ்சு அக்னியை வந்துட்டு அணைக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது கிருஷ்ணருடைய ஆலோசனையின் பேர்ல அர்ஜுனன் வந்துட்டு அம்பு விட்டு கொடை அமைச்சிடுறாரு. இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 வரிசையும் முழுக்க முழுக்க அம்பால் அமைக்கப்பட்ட குடை. அந்த குடை வந்து இந்திரனுடைய மலையவே ஃபுல்லா தடுத்து நிறுத்திடுது. அந்த அந்த முழு கதையும் தான் இதுல வந்துட்டு தத்ரூபமா அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன், இந்த பக்கத்துல வந்து கிருஷ்ணர், இங்க வந்து இந்திரன் அவருடைய ஐராவதத்தின் மேல, இங்க அம்பால் அமைக்கப்பட்ட குடை, இது வந்து தக்ஷகன் நாகங்களுடைய அரசன். இது மாதிரி அனைத்து கேரக்டரும் பாத்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமா அமைக்கப்பட்டிருக்கும். சரி, அடுத்து இந்த கதை, இது வந்து நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கதை தான். கிருஷ்ணர் வந்து அவருடைய மாமா கொடுமையான அரசனான கம்சனை அவனுடைய அரண்மனையில போய் அவனுடைய சிம்மாசனத்திலிருந்து அவனுடைய குடுமையை பிடிச்சி இழுத்து போட்டு தலைய வெட்டி அவனை கொல்றாரு. அந்த கதை தான் வந்துட்டு இங்க மிக அழகாக இந்த இடத்துல வந்துட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு குறிப்பிட்டதாக இது என்னன்னாக்க, கிருஷ்ணர் வந்து அவங்க மாமா தலையை வெட்டும் போது அதை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிற மாதிரியான அந்த உணர்வுகளையே இந்த சிற்பங்கள்ல வந்து நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியும். சரி, இது வந்து ஒரு முக்கியமான சிற்பங்க. ஏன் அப்படின்னாக்க, இதுதான் கிமர் அரசர்களுக்கும் தமிழகத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பை சொல்லக்கூடிய ஒரு சிற்பம். அதாவது இது வந்து சிவனுடைய நடராஜ வடிவம். அதாவது ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய சிவனுக்கு தான் நடராஜர், நம்ம சிதம்பரத்துல இருக்காரு இல்லையா அந்த நடராஜர். அந்த மாதிரி இந்த ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய சிவன் இங்க இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பெண்மணி அம்மையார் வந்து அதை பாக்குற மாதிரி இருக்கும். இது யாருன்னு கேட்டீங்கன்னாக்க காரைக்கால் அம்மையார். இது எப்படி காரைக்கால் அம்மையார்னு சொல்றோம்? ஏன்னா காரைக்கால் அம்மையார் வந்து 63 நாயன்மார்கள்ல 3 பேர் தான் பெண் நாயன்மார்கள். அந்த 3 பேர்த்துல காரைக்கால் அம்மையாரும் ஒருத்தங்க. காரைக்கால் அம்மையார் தான் இது அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, இதே போன்ற ஒரு சிற்பம், அதாவது வந்து ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய சிவனை இந்த வலது பக்க மூலையில இருந்து ஒரு வயதான பெண்மணி பாக்குற மாதிரியான சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல திருவாலங்காடு கோயில்லையும் ராஜேந்திர சோழனால் பிற்காலத்தில் அமைக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்துல இதே சிற்பம் இருக்குது. ஆக அதன் அடிப்படையில தான் வந்துட்டு இது வந்து காரைக்கால் அம்மையார்னு சொல்றோம். இங்க ஒண்ணு நீங்க பாருங்க, இது அமைக்கப்பட்ட காலம் 10ஆம் நூற்றாண்டு. ஆனா கங்கை கொண்ட சோழபுரம் அதற்கு பின்னாடி வந்த நூற்றாண்டுல தான் அமைக்கப்படுது. ஆக காரைக்கால் அம்மையாரை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க தமிழகத்தோடு நேரடி தொடர்பு இருந்திருந்தால் மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருக்க முடியும். அதனால கிமர் அரசர்களுடைய வேர் தமிழகத்தில் இருந்துதான் போயிருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்க பார்த்தோன்னே யூகிச்சிருக்கலாம், வானரங்களுடைய அரசனான வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை. இங்க பாத்தீங்கன்னாக்க சுக்ரீவனுக்காக ராமன் வந்துட்டு வில்ல வச்சு வாலியின் மீது அம்பு தொடுக்கக்கூடிய ஒரு காட்சி. இதுவும் வந்து ராமாயணத்திலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு காட்சி. இது நீங்க நம்ம திருமாலினுடைய 10 அவதாரங்களில் ஒரு முக்கியமான அவதாரமான நரசிம்ம அவதாரம். அதாவது வந்து என்ன ஆகுதுன்னாக்க, விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து, அதாவது சிங்க முகத்தோடும் மனித உடலோடும் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா இரணையனை வந்துட்டு குத்தி கிழிக்கிறாரு இல்லையா? அந்த சிற்பம் தான் இங்க வந்து மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சிற்பம் பாத்தீங்கன்னாக்க எருமையின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய காலனுடைய சிற்பம், அதாவது யமதர்மனுடைய சிற்பம், அதுவும் வந்து அந்த கோயில்ல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊர்வலம் போடக்கூடிய பாதையில வடக்கு நுழைவாயில் தெற்கு நுழைவாயில் இருக்கு இல்லையா, அந்த நுழைவாயில்ல ஒரு பகுதியில மேல இருக்கக்கூடிய சிற்பம்.
இந்த சிற்பத்தை தூரத்துல இருந்து பார்க்கும்போதே நீங்க யூகிச்சிருக்க முடியும். அது வேற யாரும் கிடையாது, நம்ம சிவபெருமானும் பார்வதி தேவியும் காளை வாகனத்தின் மேல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா என்னன்னாக்க துரதிருஷ்டவசமா பார்வதி தேவியினுடைய தலை வந்து இதுல துண்டிக்கப்பட்டிருக்குது. அதனால நமக்கு வந்துட்டு அந்த அவங்களுடைய சிற்பம் முழுமையா தெரியல. ஆனா இது வந்து சிவனும் பார்வதி தேவியும் காளையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிற்பம். இந்த சிற்பம் நீங்க பார்த்தாவே கொஞ்சம் யூகிச்சுக்கலாம். அதாவது வந்து கஜலட்சுமி, அதாவது விஷ்ணுவனுடைய மனைவியான லக்ஷ்மி தேவிக்கு யானைகள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நேர்த்தியான சிற்பம். இது வந்து கஜலட்சுமியினுடைய சிற்பம். ஆக இது போன்ற பல்வேறு இந்து சமயத்தினுடைய வரலாற்று புனைவுகள், அதே மாதிரி வந்துட்டு ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோவில் முழுக்க முழுக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்குதுங்க. அவ்வளவு ஒரு நேர்த்தியும் புகழும் கொண்ட கோயில் வந்துட்டு இந்த பாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் அப்படின்ட்டு சொல்ல முடியும். என்ன நண்பர்களே, கம்போடியாவிற்கு வெளியில் அவ்வளவாக பிரபலமடையாத பாண்டேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரபுரத்தில் இருக்கும் இந்த மும்மூர்த்திகளின் கோவிலையும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தனித்துவமான வரலாற்று சிற்பங்களையும் நீங்கள் இருந்த இடத்தில் இருந்தபடியே கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கோவில் இன்றும் கம்போடியாவை ஆண்ட கிமர் மன்னர்கள் தமிழகத்தில் வேரூன்றி கம்போடியாவில் கிளைபரப்பிய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே என்பதற்கு ஒரு வரலாற்று சின்னமாகவே விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே போன்ற கிமர் மன்னர்களின் சரித்திர தொடரின் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.